தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு வறியதாகி நீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்த தன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி எட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிலியும் பலபாவும் பாடி பாடி தராதளமானிடர்கெலாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 140வது வகுப்பு பாயப்புலி 18வது பாடல். நாற்ற ஜடலத்தை 9 வாசல் நடைமனையை சோற்று பசையினை மும்மல பாண்ட தொடக்கரை அறையை ஆற்று பெருக்கண்ண கண்ம பெருக்கை அடற்கிருமி சேற்றை துணை என்ற நாய்க்கும் உண்டோ கதி சேர்வதுவே. நாற்ற ஜடலத்தை 9 வாசல் நடைமனையை சோற்று பசையினை மும்மல பாண்ட தொடக்கு அறையை ஆற்று பெருக்கண்ண கண்மை பெருக்கை அடற்கிருமி சேற்றை துணை என்ற நாய்க்கும் உண்டோ கதி சேர்வதுவே. இந்த உடம்பையே துணை என்று நம்பின எனக்கு கதி உள்ளதோ சொல்றார். கதி உண்டோ? இந்த உடல்தான் நான் அல்லது உடலே எனக்கு முழுமையானது, உடல் வாழ்க்கையே நிறைவானது என்று நினைக்கிற எனக்கு உன்னை சேர்கின்ற கதி கிடைக்குமான்னு சொல்றார். அப்படின்னா இதுல தெரியுறது என்னன்னா, இந்த உடல் நான் இல்லை என்பது இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். நம்ம சாதாரணமாக டாக்டர்கிட்ட போனால் நம்ம சொல்லுவோம், டாக்டர் என்னுடைய உடம்பு சரியில்லை, என்னுடையது நான் இல்லை தானே, என்னுடையது நான் இல்லை தான். இப்போது இந்த கடிகாரத்தை யாருடையது? என்னுடையது. அப்போ என்னுடையது என்ன? என்னிலிருந்து வேறு ஆனது தான் நான் இல்லை. என்னுடைய உடம்பு, என்னுடைய மனது, என்னுடைய புத்தி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வீடு என்னுடையது சொன்னால் நான் இல்லை தான், அது என்னிலிருந்து வேறு ஆனது தான். இது ஒரு சிம்பிள் லாஜிக்.
திருஷ்ய விவேகத்தை ரொம்ப எளிமையாக சொல்கிற விஷயம். திருஷ்ய விவேகன்னு சொல்லி வித்யாரண்ய சுவாமிகள் அருமையாக எழுதியிருக்கார். ரொம்ப டஃப்பாக தான் இருக்காது. முடிவாக நம்ம தெரிய வேணும், என்னுடையது நான் இல்லை, அவ்வளோதான். நான் அப்போ அதிலிருந்து வேறானவன் தான். வீடு என்னுடைய வீடு, ஆனால் வீட்டில் நான் வசிக்கிறேன், ஆனால் நான் வீடு இல்லை. என்னுடைய கார் என்னுடையது, ஆனால் கார் நான் இல்லை. அதுபோல் எல்லாமே என்னுடையது தான். அப்போ நான் யார் சொல்லி சொன்னா, நான் என்பதற்கு அர்த்தம் ஆத்மா. எங்கே போனாலும் ரங்கனை சேவின்னு சொல்கிறபடி எங்கே போனாலும் ஆத்மா இடத்துல வந்துடணும். ஏன்னா நான் தான் அது, வேறு எங்கே போகிறது? எங்கே போனாலும் பசி எடுத்தால் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். இல்லை சாமி ஹோட்டல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த பறவை இந்த உலகத்தில் எந்த திசையில் சுத்தினாலும் பொழுது போச்சுன்னா என்ன பண்ண, தன்னோட கூட்டுக்கு வந்துடும், தன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடும். ஒரு கப்பல் நடுவில் ஒரு காகம் உட்காந்துருந்துதான், எப்படியே தெரியாத உட்காந்துருச்சு. கப்பலும் புறப்பட்டு நடுக்கடலுக்கு போயாச்சு. ரொம்ப தூரம் போயிடுச்சு. ரொம்ப நேரம் உட்காந்துருந்து அதுக்கு போர் அடிச்சிடுச்சான். அதில் எங்கெங்கே போய் 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 பார்த்தா எங்கே போனாலும் அது சோர்வு அடைகிற அளவுக்கு போகிறதா, கரையே காணல. மறுபடியும் கப்பலுக்கு வந்து உட்காந்துடும். அதுபோல் எங்கே போனாலும் எல்லாம் என்னிலிருந்து வேறானது, என்னுடையது தான். அப்போது நான் யார் என்றால் நான் தான். அதுதான் ஆத்மா. அந்த நான் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் நான் தான். அந்த நான் என்பதுக்கு அர்த்தத்தை தான் சாஸ்திரங்கள் அழகாக சொல்லி தருகின்றது. ஆத்மா சொல்லி அப்போ ஞாபகம் வச்சு, நான் சொல்லும் பொழுது ஆத்மா ஆத்மா நம்ம அறியாமல் நாம் சொல்கிறோம். சாஸ்திரமானது ஒரு கரெக்ஷன் கொடுக்குறது. நீ ஆத்மா, அப்புறம் ஆத்மாவோட லட்சணங்கள், அழியாதது மாறாதது எல்லாம் சொல்லி கொடுக்கும். ஆக இந்த உடம்பு இருக்கே நாற்ற ஜடலம், ஜடலம் சொல்லிச்சுன்னா அந்த உடம்புன்னு சொல்லி அர்த்தம். ஜடம், உடம்பு ஜடம்தான். அது எப்போ தெரியுது? இது உள்ள ஒன்று இருக்குது, அது போன ஒரு பாட்டு தெரியுது. ஒன்றும் தெரியல, என்ன பண்ணாலும் தெரியல. தண்ணியில் தூக்கி போட்டாலும் தெரியல, மண்ணில் புதைச்சாலும் தெரியல, நெருப்பில் வச்சாலும் தெரியல. அது வரையில சின்ன ஒரு நெருப்பு பட்டால் என்ன பண்ணுறோம்? காலில் முள்தைக்கமும் வெடுக்கென்று அசைத்தெடுத்தலால் தாய்மன்னர் சொல்கிறோம். சின்ன ஒரு நெருஞ்சி முள் சுண்டு வரலில் போட்டால், ஒரு சின்ன ஒரு கடுகு பல்லுனுடைய இடுக்கில் மாட்டிக்கிச்சு என்ன பண்ணுது? நாக்கு தொழாவி எடுக்குது. ஆமாம், ஏன்னா அந்த உடலுக்கு அந்நியமான ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அது, அதனால் எடுத்துடுது. அதுபோல் இந்த உடம்பு என்னிலிருந்து வேறானது. உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கொடுக்கப்பட்ட உடலில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். வாடகை வீடு, ரெண்டட் ஹவுஸ் தான். ஆனால் என்ன பண்ணுதான், இந்த உடம்பே நான் நினச்சிடுதான். அதுதான் இங்கே ப்ராப்ளம். அது இந்த அவேர்னஸ் என்றைக்கு இருக்கணும். இந்த உடலில் நான் இருக்கின்றேன், அவ்வளோதான். எவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கீங்கன்னா என்ன சொல்லுவார்? 10 வருஷமாக இருக்கேன், 5 வருஷமாக இருக்கேன். ஹவுஸ் ஓனர் யாருன்னா வேற ஒருத்தருங்க, வாடகை கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? இந்த வீட்டில் நாம் குடியிருக்கிறோம், இதுவும் வாடகை வீடு தான். ஆனால் எப்படிப்பட்டதாக இருக்கான்? நாற்ற ஜடலம் சொல்கிறார். ஒரு 2 நாளைக்கு குளிக்கலைன்னா, ஒரு 2 நாளைக்கு பல்லு விளக்கலைன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். அழுக்கு மூட்டை தான். அன்றாட என்ன பண்ணுறோம்? சோப்பு போட்டு அதுக்கெல்லாம் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு, என்னென்ன சோப்புலாம், என்னென்ன வாசமெல்லாம் இருக்குது. ஆக இந்த உடம்பு மலமூத்திரம் நிறைந்த புண்புலால் யாக்கை. ஆகவே நாற்ற ஜடலத்தை என்று சொன்னார். சலமல பேழை சொல்கிறார் பட்டினத்தார். ஜலம், மலை ஜலம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு பேழை சொல்கிறார் ஒரு உடம்பு. நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க எல்லாமே. ஆக இது 9 வாசல் பட்டணம். 9 வாசல் இருக்குது இந்த உடம்புக்கு. ஓட்டை வீடு 9 வாசல் சொன்னான். எல்லாம் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். நாற்ற ஜடலத்தை 9 வாசல் நடைமனையே நவத்வார புரே தேகி. இந்த 9 வாசல் பட்டினத்தில் வசித்து கொண்டிருப்பவன். பானையில் ஒரு ஓட்டை இருந்தாலே ஜலம் நிற்காது. இந்த பானை இருக்கே, மாயனார் குழையவர் பண்ணுய பாண்டம் இருக்கே, இதில் எத்தனை ஓட்டை இருக்குது? ஆனால் அத்தனை ஓட்டை இருந்து இந்த ஜீவன் என்ன பண்ணுது? மூச்சு தசு புசுன்னு போது ஜீவன் இருக்குது. இதுவே பெரிய அதிசயம்தான். நமக்கு தெரியல, உலகத்தில் நிறைய அதிசயங்கள், இதுவும் ஒரு அதிசயம்தான். 9 வாசல் பட்டணம், அதுதான் 9 வாசல் நடைமனை. இது நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் சொல்லுவோம் சில நேரத்தில், என்னப்பா நடப்பணமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு. ஒன்றே சுவை இல்லாமல் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கேன், அது போல். அடுத்து நாற்ற பாண்டம்
நான்முழத்தொன்பது பீற்ற துண்டம் சொல்றார். ஒரு பெரிய அதாவது இந்த மாமிச பிண்டம், அவ்வளோதான். அப்படிலாம் நினைச்சா என்ன ஆகும்? இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று நமக்கு கொஞ்சம் குறையும் சொல்றார். அதுக்காகத்தான். என்னதான் பற்று குறைஞ்சாலும் 9 மணி பசி எடுத்தா என்ன பண்ணுவோம்? 2 இட்லி வேணும் தானே, ஏதோ ஒன்று போடணும், அது வேணும் தானே. அதெல்லாம் விவகாரத்தில் இருந்தாலும் இதோடைய தன்மையை புரிந்து கொள் சொல்றார். இந்த தேகம் சோற்றால் அடித்த சுவர். சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆயிடுது? இது அப்படியே தளர்ந்து போயிடுது. உணவால் விளைந்த ஒரு பிண்டம் இது. அப்பா சாப்பிட்ட உணவு, பிறகு அம்மா சாப்பிட்ட உணவு, அப்புறம் நாம சாப்பிட்ட உணவு, அப்புறம் இந்த உணவு என்ன, இந்த உடல் மண்ணுக்கு உணவாயிடுது. எல்லாம் ஒரு சைக்கிள் தான். ஆக சோற்றால் சமைந்தது ஆதலின் சோற்று பசையினைன்னு சொன்னார். 2 கால் வீடு, அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வீட்டுக்கு எத்தனை கால் இருக்குன்னா 2 கால். வாழ்ந்தேன் நான் 2 கால் மாடு போல சொல்றது போல இந்த வீட்டுக்கும் கால் இருக்கான். அந்த வீடு நம்ம ஒரு இடத்துல இருக்க அட்ரஸ், இந்த வீடு என்ன பண்ண நடந்துகிட்டு இருக்கு, எங்கெங்க போது வருது. கால் 2 நவ வாசல் பெற்று வளர் காமவேல் நடன சாலையை மோக ஆசை முறியிட்ட பெட்டியை மும்மலம் மிகுந்தொழுகு கேணியை. திருச்சுகோதி விலாசத்தில் அழகா சொல்றார். அதுபோல மல மூத்திரங்கள் நிறைந்த இந்த பெட்டின்றார். பேழை பட்டினத்தாரங்க கூட சோற்று துருத்தி சொல்றார். தாய்மலர் என்ன சொல்றார்? சோற்று துருத்தி சுமை சுமக்க கண் பிதுங்க காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே. சோற்றை துருத்தி வச்சிருக்கிறோமா, சுமந்துகிட்டு இருக்கேன்றார். ரமண மகர்ஷி சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, 4 பேர் சுமக்கிற உடம்பு நான் ஒரே ஆள் இன்னும் எத்தனை நாளைக்கு சுமக்கிறதுன்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, அதாவது அது மேல வெறுப்பு கொடுறதுக்கு இல்லை, அது மேல இருக்கக்கூடிய அந்த பற்று இருக்கு பாருங்க, ரொம்ப அதிகமாக பொத்தி வச்சிருக்கிறது. அது விடுபட்டு இருப்பதற்காக இந்த உபதேசங்கள், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக வீட்டுக்கு போனோன்னா சாப்பிடாத இருக்க முடியுமான்னா வேணும்னா தேவைத்தான். இதெல்லாம் காமம் மாயை என்ற ஆணவ காமம் மாயை எனும் மும்மலத்தோடு இந்த தேகம் உள்ளதாக மும்மல பாண்ட தொடக்கைன்னு சொல்றார். கிருமி கீண்டும் கிழங்கன் கருமி சொல்றார். சருமி உடம்பு முழுக்க என்ன கிருமிகள் தான், எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஊற்ற சரீரத்தை ஆபாச கொட்டிலை ஊன் பொதிந்த பீற்ற துருத்தியை சோரிடும் தோற்பையை. இந்த உடம்பு இருக்க தோல்பைன்னு சொல்றார். தோல்பாவை நாளால் சுமையாகும் இங்கு ஜீவன் என்று ஆர்ப்பால் எடுத்தது எவராலே பராபரமே சொல்றார். இந்த தோல்பாவையா நாளால் சுமையாகும், அங்க ஜீவன் சொல்றது யாராலே எவராலேன்னு கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். காற்றில் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்து. இந்த காத்துல போய் வர்றதுனால இந்த உடம்பு ஊடாடிக்கிட்டு இருக்கு. இதை இந்த நிலையற்ற இந்த உடம்பை காதல் செய்து என்றால் அதன் மீது ஆசை வைத்து பாசத்தை வைத்து ஏற்று திரிந்து விட்டேன் இறைவா கட்சியே கம்பனே. இந்த வார்த்தை வந்தோடனே அது யார் பாடினதா இருக்கும்? பட்டினத்தார் தான். அழகா சொல்றார். எல்லாருமே உடலினுடைய நிலையாமை யாக்க நிலையாமை இதனுடைய தன்மையெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் யாக்கையை பழிப்பதற்காக இல்லை, அதன் மீது நமக்குள்ள பெரிய ஒரு பற்று இருக்கு பாருங்க. அதிலிருந்து விடுபட்ட மனநிலையோடு இந்த உடலை போஷிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள் ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். அந்த உண்மையை அறிவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் உடலை பராமரிக்கணும். வயதான காலம் வரை இந்த ஜீவன் இந்த உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற வரை இந்த உடலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பராமரித்து தான் ஆகணும். அதே நேரத்தில் இந்த உண்மையையும் நாம் புரிந்து மனதில் உணர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். ஆமாம், அதுதான் முக்கியம். அதுதான் இங்கே சொல்கிறார். அதுக்காக தான் இந்த பாடல்கள்லாம். அடுத்து 19வது பாடல். பொய்யார் உலகம் நிலையல்ல கால் புனல் எனவே மெய்யா அறிந்து என்ன என்னால் இதனை விடப்படுமோ கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நிழல் கண்ணிருந்த ஐயா அப்பா என் அரசே முக்கனுடை ஆரமுதே
பொய்யார் உலகம் நிலையல்ல கால் புனல் எனவே மெய்யா அறிந்து என்ன என்னால் இதனை விடப்படுமோ கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நீழல் கண்ணிருந்த ஐயா அப்பா என் அரசே முக்கனுடையாரமுதே இந்த உலகம் காணல் நீர் என அறிதல் சொல்றார். காணல் நீர், அந்த நீர் குடிக்க உதவாது, தாகத்தை தீர்க்காது, பூமியை நினைக்காது, ஆனால் என்ன தெரிந்து கொண்டிருக்கும். அது போல சொல்றார். இதெல்லாம் இந்த உண்மையை உணர்ந்து நாம் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்காக பெரியவர்கள் கொடுக்கின்ற ஒரு அறிவுரை, உபதேசம். அப்படிதான் எடுத்துக்கணும். எனக்கு வேதாந்தத்துக்காக மோட்சம் என்பதை விட கூட அதற்கு முன்பு இந்த வாழ்க்கையில் சில விதமான உண்மைகளை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உலகம் மாயையின் தோற்றமாதலினாலும் நித்தியம் அல்லாதது ஆதலினாலும் பொய்யார் உலகம் என்றார். மாறக்கூடியது, இது தோன்றுவதற்கு முன்பு இல்லை, இப்போ இருக்கு, இது அழிந்த பிறகு இருக்க போவதில்லை. அது 4 லட்சம் வருடமோ 40 லட்சம் வருடமோ அது இருந்துட்டு போகட்டும், ஆனாலும் கூட தோன்றியது அழியம், இப்போ இருக்கு, அவ்வளவுதான். இந்த உடலும் தோன்றுவதற்கு முன்பு இல்லை, இப்போ இருக்கு, நாம் இறந்த பிறகு இருக்க போறதில்லை. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னே நாம் இல்லை, இன்னொரு 80 வருஷம் நாமளா போட்டுக்குவோம், பரவாயில்லை. இன்னும் ஒரு 80 வருஷத்துக்கு பிற்பாடு நாமோ இருக்க போறதில்லை. இடைநடுவில் இருக்கு இந்த உடம்பு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்த ஊர் இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா இன்னும் மாறி இருக்கும். இங்கே சுவாமி இந்த இடத்த வாங்கின பொழுது இங்கேருந்து பார்த்தா கற்பனசாமி கோயில் தெரியுமா? நான் வந்த பிற்பாடே பார்த்தா அவ்வளோ காலியாக இருந்து எல்லா வீடுகளாகிடுது. ஆமாம், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம உடம்பும் என்ன மாறிக்கொண்டே இருக்கு. நம்ம அம்மா கையில் குழந்தையா இருந்த போட்டோ இருந்தால் பாருங்க. எஸ்எஸ்எல்சிக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம் அப்போல்லாம். இப்போ வந்து +2 ஆல் டிக்கெட்டுக்கு எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்தை ஓட்டுறது, அந்த ஃபோட்டோவும் பாருங்கள். காலேஜ் டிகிரி வாங்கின கான்வெகேஷன் ஃபோட்டோ பாருங்கள். இன்னொன்று நடக்கும், கல்யாணம் அந்த ஃபோட்டோவும் பாருங்கள். அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வரும் கவர்மெண்ட் வேலையிலேருந்து, இல்லைன்னா 60வது கல்யாணம் எதுனா பண்ணியிருந்துன்னு அதையும் பாருங்கள். அந்த கல்யாண ஆசை போகிறதில்ல. 60ஆம் கல்யாணம், 80வது கல்யாணம், அப்போ கட்டுறா தாலின்னு கட்ட வேண்டியதுதான், ஆசை போகிறதில்லை. அப்போ இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள், எவ்வளோ மாற்றம். யாமே வனப்புடையோம் என்பார் இருகால் எருதுன்னார். நான் எவ்வளோ இருந்திருக்கேன் பார்த்தீங்களா? என் கூந்தல் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? என் முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் புருவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் எவ்வளோ சிகப்பாக இருக்குன்னு தெரியுமா? அந்த கையெல்லாம் இப்போ பாருங்கள். எல்லாம் அந்த வனப்பெல்லாம் பேசிக்கிடுறோம். உண்மைதான், இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அந்தந்த பருவத்துக்குரிய வனப்பு, அழகு, ஆற்றல் எல்லாம் இருக்கு. ஆனால் நாளாக என்ன பண்ணுறது, நாமே பார்க்குறோமே. இப்போ எவ்வளோ தூரம் ஓடுவோம், என்னென்ன பண்ணுவோம். இப்போ என்னென்னா பேரனை கூப்பிட்டு இந்த காலை எடுத்து இப்படி வீடாப்பான்றோம். என்ன பண்ணுறோம், முடியல. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆகவே உலகம் என்பது மாயை சொன்னேன். என்னென்னா, இந்த உலகம் எதனால் தோன்றியதோ அந்த பொருளுக்கு பெயர் மாயை, அவ்வளோதான். நம்முடைய உடலிருந்து விழற ஒன்று என்ன, நிழல். அதுபோல அந்த பிரம்மனுக்கு மாயை என்பது அவருடைய நிழலை போன்ற ஒரு சக்தி, அவ்வளவுதான். அது இருக்கிறதா இல்லாததா சொன்னா அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்துட்டா அதை நம்ம நீக்க முடியாது, இல்லாதது நம்ம பேச முடியாது. மாயைக்கு பிரச்சனை என்னன்னா, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தோற்றமாக இருந்து கொண்டுள்ளது. தோற்றமாக தெரிந்து கொண்டுள்ள காரணத்தினால்தான் மாயை பற்றி பேசி அது இல்லை என்று அறிவினால் புரிந்து கொள்ள, அறிவினால் நீக்குதல். எல்லாம் அறிவில் நீக்கிறது தான், பிசிக்கலாக நம்ம நீக்கிறதுன்றதுலாம் இல்லை. அதே ஞாபகம். வேதாந்த விஷயமே அறிவில் புரிந்தல், அறிவில் இவைகளை நீக்கி புரிந்து வாழுதல். அது நிறைய பேருக்கு அதுதான். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அப்புறம் ஒன்றும் தெரியக்கூடாது, இன்னும் புரியக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் தப்பு பண்ணுறது இதுதான். காணல் நீர் போல, காணல் நீர் தெரிஞ்ச ஒருவர், காணல் நீர் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியத்தான் தெரியும்.
இந்த உலகம் பொய்யிலும் தெரிஞ்ச பிறகு இந்த உலகம் இருக்குமா இருக்காதா? இருக்கத்தான் இருக்கும். இந்த அறிவில் இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வு. அதுதான் வேதாந்தம் கொடுக்குற அறிவே இதுதான். நிறைய பேருக்கு அது புரியுறதே இல்லை. வேதாந்தனா எல்லாம் சொல்லுவாங்கப்பா, பொய்யின்னுவாங்க, அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் சௌகரியமாக இருப்பாங்க. 8 மணிக்கு போனால் 4 இட்லி கேட்பாங்க. அந்த இட்லியும் கூட நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இட்லி பொடி கேட்பாங்க. என்னது இட்லி பொடி? அது விவகார திசை இல்லை. ஆனால் இது அறிவில் புரிதல். ஞான கர்ம சந்நியாச யோகம் 4வது அத்தியாயம் அதுதான் சொல்றார். அறிவில் புரிதலோடு வாழ்தல். அறிவில் புரிந்து விலகி இருப்பதான் ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் கர்மாவுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு நான் என்றுமுள்ள நித்தியமான ஆத்மா, அந்த ஆத்மா என்றும் செயலற்றது, அகர்த்தா என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவாக தன்னை உணர்ந்து கொண்டால் நானும் என்ன, எந்த செயலையும் நைவ கிர்வண்ண ந காரையன் நைவ கிஞ்சித் கரோதி, நான் ஒன்றுமே செய்தவனும் இல்லை செய்பவனும் இல்லை. யார்? எல்லா செயல்களும் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்மாவாகிய நான் எப்பொழுதும் ஒரு பொழுதும் ஒரு செயலையும் செய்தவன் இல்லை செய்பவனும் இல்லை. இந்த அறிவு ரொம்ப அழகான அறிவு அந்த 4வது அத்தியாயத்தை அழகாக கொடுக்குறார். 5வது அத்தியாயத்தை சந்நியாச யோகத்தை இந்த அறிவை ரொம்ப அழகாக விஸ்தீரம் பண்ணுறார். இது அறிவில் புரிதல். அறிவிலே தெளிவு சொல்கிறோம் பாருங்க, அதுதான். அந்த அறிவில் புரிதலுக்காக தான் உட்காந்து கேட்கறது, ஸ்ரவணமே அதுக்கு தான், ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு இல்லை. ஆகவே எது சொல்லி சொன்னால் இந்த உலகம் வெறும் தோற்றம். மாயை என்றால் தோற்றமாக தெரிந்து கொண்டிருப்பது. தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைதான சொன்னார் பாரு. தோற்றமாக தெரிந்து கொண்டிருப்பது. அந்த தோற்றத்தையே நாம் உண்மையை நினைப்பதாக சாஸ்திரம் சொல்றது. தோற்றம் அது நிலை இல்லாதது, மாறக்கூடியது. இதை புரிஞ்சுக்கன்னு சொல்றாரு. மேகத்தில் தெரிகிற சில உருவங்கள்லாம் பார்த்தா நம்முடைய தோற்றத்துக்கு பல உருவமாக தெரியும். ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்? பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மேகங்கள் கலைந்துவிடும். அதுபோல இந்த மாயை என்பது தோற்றங்களும் மாறிக்கொண்டிருப்பது. அதனால பொய்யார் உலகம் சொன்னார். பொய்ன்னா அதுதான் அர்த்தம். நிலை இல்லாதது என்பதை அறிந்தாலும் நின் கருணை இல்லாமையால் பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்த பிரபஞ்சத்தை என்னால் விட முடியவே இல்லைன்னு சொல்றார். அழகான கருத்து. இதெல்லாம் தோற்றம் நிலை இல்லாது தெரிகின்றது. ஆனாலும் கூட உன்னுடைய கருணை என்னிடத்துல இல்லை, சாஸ்திர ஞானம் என்னிடத்துல இல்லை, குருவினுடைய உபதேசம் என்னிடத்துல இல்லை. அடிக்கடி தொடர்ந்து நமக்கு இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்கோ கேட்பதற்கோ என்னால் இயலவில்லை. பல ஜென்மங்களில் தொடர்ந்து வந்த இந்த அறிவிலிருந்து என்னால் விலக முடியவில்லை. பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்த பிரபஞ்ச பற்று விட முடியவில்லைன்னு சொல்றார். இந்த பிறவில மட்டும் இல்லை. அதுதான் காணல் புலன் எனவே. சில நேரத்தில் அதை மெய்யாக கூட அறிந்திருக்கின்றேன், ஆனால் என்னால் இதனை விடப்படுமோ சொல்றார். விட முடியலேன்னு சொல்றார். பொய்யென்று அறிந்தும் என்னை போக ஒட்டாத ஐயா, இந்த வையங்கணமயக்கம் மாற்றாய் பராவர். நல்லா தெரிகின்றது, ஆனால் என்னால் விட முடியலன்னு சொல்றார். இதுதானே உண்மை, வாழ்க்கையுடைய சத்தியமான உண்மை இதுதான். நல்லா தெரிகின்றது, ஆனால் நம்மளால் விலக முடியல. அனுபவ உண்மைகளை அப்படியே சொல்றாங்க, யாரும் மறைக்கல. என்னவோ அவங்களுக்கு தான் நமக்கு தான் எல்லாருக்கும் அதே தான். எல்லாரும் ஒரே பாதையில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், நன்கு தெரிகின்றது, ஆனால் விட முடியல. விடுறதுன்னா இங்கே இன்னொன்று ஞாபகம், பிசிக்கலாக விடுறதுன்றது வேற, மனதளவில் விட்டு இருக்க பழகுவது அது ரொம்ப முக்கியம். என்னால் இதனை விடப்படுமோ என்கின்றார். ஆனாலும் இறைவன் தட்சிணாமூர்த்தியாய் கையால் சின்முத்திரை குறி காட்டி, அந்த அளவு குறியீடு, ஆமாம் சின்முத்திரை, நீயும் நானும் அல்லது ஆத்மாவும் ஜீவனும் ஒன்று தான். நீ இந்த ஆணவ காமிய மாயையிலிருந்து விலகி நின்று என்ன பண்ணணும்? சின்முத்திராங்குஷ செங்கைக்குள்ளே அடக்கி வாசமுறும் சர்ச்சாரம் மீது என்னை ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாயின்னு சொல்றார். அப்படி என்னை நீ வளர்க்கணுமே சொல்றார். தட்சிணாமூர்த்தி அதுதானே இது இருக்கிறது. சென்முத்திரை தன் திருவடி காட்டி மௌனியாகி, இந்த திருவடி சொன்னா இங்க ஞானம் சொல்லி அர்த்தம். திருவடி மௌனியாகி, மௌன வியாக்கியா பிரகட்டித
பரபிரம்ம தத்துவம் யுவானம் தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லி அப்படி என்ன பண்ணா இந்த உலகத்தில் எழுந்தருளி சனகாதியோட ஐயத்தை நீக்கின்னு சொல்றார். சனகாதி முனிவர்கள் 4 பேர் உட்காந்துருக்காரு பாருங்க, 4 தாத்தாங்க. அந்த 4 பேருக்கு ஆனால் எல்லா வயதானங்க. சொன்னவர் யாருன்னா யுவா, அவர் இளைஞர், உபதேசம் பண்ண குரு இளைஞரான். கேட்ட சிஷியர்லாம் வயசான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், இந்த 4 பேர் பிரம்மாஜியினுடைய மானச புத்திரர்கள் சொல்லுவார். அவர்களுக்கு ஐயம் நீக்கி சந்தேகத்தை தெளிவித்து மெய்ப்பொருளை உணர்த்தினார். ஆகவே கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நிழல் கண் இருந்த ஐயா அரசே. ஐயான்னா ஒரு நம்ம யாரை உயர்வா மதிக்கிறோமோ அவங்கள ஐயான்னு சொல்லி கூப்பிடுறோம். ஐயா, இந்த பகுதியில் அப்பாவை ஐயான்னு கூப்பிடுற ஒரு பழக்கம் இருக்கு. எங்க ஐயா அப்படிலாம் சொல்லி பழக்கம் இருக்கு. ஆமா, ஐயான்னு இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம். உயர்ந்த பெரியவர்களை நாம ஐயான்னு சொல்லி கூப்பிடுறது பழக்கத்தில் இருக்கு. ஆக ஐயான்னு சொன்னார். அரசே, என்னை ஆள்பவனே, என்னை ஆண்டவனே. அழகான வார்த்தைகள்லாம் போட்டு இந்த இடத்துல இறைவனை வேண்டுகின்றார். கையால் சின்முத்திரை காட்டி மௌன உபதேசம் செய்து கல்லால நிழல் எழுந்தருளி ஐயனே, அப்பா என் அரசே, 3 கண்ணுடை தெவிட்டாத அமுதமே, பொய் நிறைந்த இந்த உலகம் காணல் நீர் போல நிலையில்லாதது. இதனை உண்மையாக தெரிந்திருந்தும் என்ன பயன்? என்னால் இது கைவிடப்படுமோ சொல்லி கேட்கிறார். அடுத்து 20வது பாடல். ஆரா அமுது என மோனம் வகித்து கல்லால் நிழற்கு பேராது நால்வருடன் வாழ்முக்கனுடை பேரரசே, நீராய் உருக உள் அன்பு தந்தே சுகநிஷ்டையை நீ தாராவிடின் என் பெருமூச்சுத்தான் அத்தனஞ்சயனே. ஆரா அமுது என மோனம் வகித்து கல்லால் நிழற்கு பேராது நால்வருடன் வாழ்முக்கனுடை பேரரசே, நீராய் உருக உள் அன்பு தந்தே சுகநிஷ்டையை நீ தாராவிடின் என் பெருமூச்சுத்தான் அத்தனஞ்சயனே. அடியேனுக்கு அன்பு பெருகும்படி செய்து சுகநிஷ்டையை தராதிருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இறந்து விடுவேன்னு சொல்றேன், இறப்பேன்னு சொல்லுவான். நான் இறந்தே விடுவேன்னு சொல்றேன். நம்ம சில நேரத்தில் நம்ம வீட்டில் பயமுறுத்துறது இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இது சொல்ற, உன்னுடைய அருள் கொடுக்கலாம், நான் இறந்தே போயிடுவேன்னு சொல்லிச்சுவேன். செத்தேன் செத்தே போனால் என் செய்வேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. காண காண தெவிட்டாத இன்பமே, அழியாத சிவானந்தம் என்னும் பிரம்மானந்தமும் சனகாதி முனிவர்களுக்கு அருளிய வட ஆள் நிழலில். சனகாதி முனிவர்களுக்கு அந்த வடவிருட்சத்தின் நிழல் அமர்ந்து அருளியவனே. சின்முத்திரை கை காட்டி மௌனியாக தட்சிணாமூர்த்தமாக இறைவன் நின்று அருளியதால் ஆரா அமுதென மோனம் வகித்து என்றாராம். ஆரா அமுது, ஆரா அமுதே அரசே, ஆனந்த வெல்ல பேராரே, மோன பெருக்கே பராபரமே சொல்லுவார். பராபர கண்ணில் ஆரா அமுதே. ஆரா அமுதன் பேர் இருக்கு, பெருமாளுக்கும் பேர் இருக்கு. ஆமா, ஆரா அமுதன். கல்லால நிழல் கீழ் பேராது நால்வருடன் வாழ்கின்ற முக்கனுடைய பேரரசே. இறைவன் மீது அன்பு உடையவர்களுக்கு அந்த அன்புடைய அந்த ஆன்மா இருக்கே, அவருடைய உள்ளம் உருகும். ஆகவே நீராய் உருக உள்ளன்பு தந்தே, என்னை ஆண்டாய் சொல்றார். என்னை ஆண்டாய் குள்ளந்தான் நின்று அளவு நெஞ்சாய் உருகாத உடலும் எல்லாம் கண்ணா அண்ணா வெள்ளம்தான் பாயாதோ. பாயாதா, அந்த மாணிக்கவாசகர் பாடல், வெள்ளம்தான் என்னுடைய உள்ளத்தில் பாயாதான்னு சொல்லி கேட்கிறார்.
இறைவா அடியேனுக்கு உள்ளம் புகுந்து சுகநிஷ்டை தாராவிடில் இறந்து படுவேன்னு சொல்றார். உன்னுடைய அறிவை எனக்கு கொடுத்து அந்த அறிவில் நிற்கின்ற நிலை நிற்கவில்லை என்றால் நான் இறந்தே விடுவேன்னு சொல்றார். இந்த உடல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட அப்படி ஒரு ஆற்றாமை அவர் வெளிப்படுத்துகின்றார். உள்ளன்பு தந்தே சுகநிஷ்டையை நீ தாராவிடில் என் பெருமூச்சுத்தான் அத்தனஞ்சயனே. தனஞ்சயன் சொல்லி சொன்னா இது ஒரு வாயு. பெருமூச்சு துயரத்தால் உண்டாவது. இதனை நெட்டுயிர்ப்பு என்று கூறுவாரும் உண்டு. இறைவன் அருள் செய்யாவிடில் துயருறுதல் நெட்டுயிர்த்தல் அதையே இங்கு இப்படி பேசுகின்றாராம். பெரும் சோகமே எனக்கு வாய்க்கும் சொல்றார். முயன்று முயற்சி செய்து உன்னை அடைந்தேன் என்ற நிறைவு என் மனதில் வரவில்லை என்றார். அதனால் வந்த ஏக்கம், தவிப்பு, துயரம், அதனால் வருகின்ற பெருமூச்சு துயரம் தானே சொல்றார். ஒன்றை முழுமையாக அடைவதற்கு முயற்சி செய்து கிடைக்கவில்லை என்ன ஆகும்? அது அப்படியே இங்கு சொல்லுகின்றார். உடனே மரணம் தருவதனால் பெருமூச்சுத்தான் தனஞ்சயன் என்கின்றார். தனஞ்சயன் என்றால் தசவாயுக்களில் உண்டு. பிராணன், அபானன், வியானன், உதானன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படிலாம் தசவாயுக்கள் சொல்கிறோம் பாருங்க. அது போல தனஞ்சயன். இது உயிர் நீங்கிய பின்னும் உடலிலிருந்து உடம்பை வீங்கச் செய்வதான். இந்த வாயு என்ன பண்ணுமா, இறந்த உடனே உடம்பு ஊதுது இல்லையா, அந்த வேலையை செய்கிற இந்த சுவாசம் சொல்கிறார். அப்புறம் சுகநிஷ்டை சொல்லி சொன்னால் ஞான நிஷ்டைன்னு போட்டு விட்டுறார். ஞானத்தினால் மனதில் வரக்கூடிய ஒரு சுகம், அதனால் சுகநிஷ்டை என்றால் ஞான நிஷ்டைன்னு போட்டு விட்டுறார். ஞான நிஷ்டை இருக்கிற வரைக்கும் என்ன மனசு சுகத்திலே தான் இருக்கும். எனக்கு மௌனமாய் இருக்க கற்றுக் கொடுத்த தெவிட்டாத அமுதமே, கல்லால மரநிழலில் அசையாது சனகன் முதலிய முனிவர்கள் 4 பேருடன் வாழ்கின்ற 3 கண்ணுடைய பேரரசே, என் உள்ளம் நீராய் உருகவும் சுகமான நிஷ்டை கூடவும் நீ அருள் செய்யாவிடின் எனது சுவாசம் தனஞ்சயன் என்னும் காற்று போல மண்டையை கிழித்து கொண்டு வெளியேறிவிடும் சொல்றார். அடுத்து 21வது பாடல். வாய் உண்டு வாழ்த்த மௌனம் செய் போது மௌன அருள், தாய் உண்டு சே என்ன என்னை புறக்க சதானந்தமாம், நீ உண்டு நின்னை சரண் புக நான் உண்டு, என் நெஞ்சம் ஐயா தீ உண்டு இருந்த மெழுகு அளவோ கதி சேர்வதற்கே, வாய் உண்டு வாழ்த்த மௌனம் செய் போது மௌன அருள், தாய் உண்டு சே என்ன என்னை புறக்க சதானந்தமாம், நீ உண்டு நின்னை சரண் புக நான் உண்டு என் நெஞ்சம் ஐயா, தீ உண்டு இருந்த மெழுகு அளவோ கதி சேர்வதற்கே. உன்னுடைய கருணை என்றும் இருக்க என் மனம் அதில் லயிக்காமல் வயப்படாமல் இருப்பதற்கு என்ன தடைன்னு கேட்கிறார். உன்னுடைய கருணை என்றும் இருக்கின்றது, அதில் நான் இருந்து அதிலே லயித்து இருக்க முடியாமல் இருப்பதற்கு தடை எதுன்னு கேட்கிறார். என்ன தடைன்னு சொல்றார்? மின்சார தடை போல, பவர் கட் சொல்றாங்களா, அது போல என்ன தடைன்னு கேட்கிறார். எதனால் எனக்கு இப்படிப்பட்ட தடை? வாய் உண்டு, வாய் என்ன பண்ணுது? திட்டுறதுக்கும் பயன்படுது இல்லையா, வாழ்த்துவதற்கும் பயன்படுது. வாயார உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடுன்னு சொல்றார். ரெண்டுமே செய்து இந்த வாய். ஆமா, அதனால் இது திட்டுறதுக்கோ வேறு எதையெல்லாம் பேசுவதற்கோ இந்த வாய் கொடுக்கப்படவில்லை. அதான் நினைச்சுக்கணும். வாய் எதற்கென்றால் வாயே வாழ்த்து கண்டாய், கண்கால் காண்மின்களோ, ஆமா, நெஞ்சே நீ நினையாய். திருவங்கமாலையில் ரொம்ப அழகா சொல்றார். ஒரு அங்கத்துக்கு ஒரு செயலை கொடுத்து எல்லாம் இறைவன் இடத்துல போக்கஸ் பண்றார். அதுக்காக தான் கொடுப்பேன். அதனால வெறும் பேச்சு பேசுறதுக்கு இல்லை, பொய் பேசுறதுக்கு இல்லை, வடை சுடுறதுக்கு இல்லை. சொல்லுவான் வாயிலே வடை சுடுவான்னா, அதுக்கெல்லாம் இல்லை. இது வாழ்த்துவதற்காக என்று சொல்லுகின்றார். வாழ்த்த வந்தா வாழ்த்தணும், இல்லைன்னா அமைதியா இருந்துக்கணும்.
சுடுசொல் வரவே கூடாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று சொன்னார். முடிஞ்ச வரையிலும் யாரையும் சுடு சொல்லால் சொல்லாது இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஒரு பழக்கம், பெரிய பலம். முயற்சி செய்து பாருங்க. எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு சொல்றதுக்கு. அப்படி சொல்வதற்கு பழக வேண்டும். இனிமையாக பேசுவது, கடைசியில் பேசாதிருந்து பழகுதல், பழகி பார்ப்போம். வாயே வாழ்த்து கண்டாய், அதைத்தான் இங்க வாய் உண்டு வாழ்த்தன்னு சொல்லி சொன்னார். உன்னை வாழ்த்தினால் பெரும் பேருதான் ஓயாமல் பெறுவர் என்று முறையிட்டதால், அப்படி தாய்மலர் எழுத்த சொல்றார். இறைவனை வாழ்த்தினால் இறைவனுடைய அருள் பெறலாம். இறைவனுடைய பேரருளே தாய். ஆகவே மௌன அருள் தாய் உண்டுன்னு சொல்லி சொல்றார். அந்த வார்த்தையை கனெக்ட் பண்றார். மௌன அருள் தாய் உண்டு. உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு செய்கள், குழந்தைகள். ஆதலால் மௌனம் செய்போது மௌன அருள் தாய் உண்டு. சே என்ன என்னை புறக்க சதானந்தமாம் நீ உண்டு சொல்றார். நான் உன்னை தாயா நினைச்சேன்னா நீ என்னை குழந்தையா, நீ என்னை காப்பதற்கு நீ இருக்கிறேன்னு சொல்றார். நீ உண்டு சொல்றார். சே என்ன என்னை புறக்க, என்னை காப்பாற்றுவதற்கு வளர்ப்பதற்கு. இறைவன் நித்தியானந்தமயன், எப்பொழுதும் ஆனந்த வடிவினன். ஆகவே சதானந்தமா நீ உண்டு சொல்றார். இறைவன் மட்டும் சதானந்தன் இல்லை, நம்மை ஆத்மாவாக பிரம்மமாக புரிந்து கொண்டால் நாமும் என்ன சதானந்தம் தான். சதானந்தமாம் நீ உண்டு சொல்லி சொல்ற. இதெல்லாம் பிரம்மத்துக்கும் ஆத்மாவிற்கும் தருகிற லட்சணங்கள். அதை இறைவனாக கருதி அவர் மீது ஏற்றி வைத்து சொல்கின்ற சொற்கள் இதெல்லாம். ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனையே சரண் புகுந்து உய்ய வேண்டும். ஆகவே நின்னை சரண் புக நான் உண்டு சொல்றார். நான் எதுக்கு இருக்கேன்னா, நின்னை சரண் புகுந்தால் நீ காக்க வேண்டுமல்லால் என்னை புறமிடுதல் என்னே பராபரம் சொல்றார். ஆண்டான் அடிமையனு இரு தன்மையிலும் என் வழக்கு தீராது விடுவதில்லை நடுவான கடவுளே சொல்றார். உரிமையோடு சொல்றார். உன்னுடைய ட்ரிபியூனல்ல நான் ஒரு பிராது கொடுத்துருக்கேன், கேஸ் கொடுத்துருக்கேன். என்னன்னா, நீ ஆண்டவன், நான் அடிமை, என் வழக்கு தீராது விடுவதில்லை சொல்றார். உன்னை விடுறதா இல்லை, சரியா ஜட்ஜ்மெண்ட் சொல்லு. கோர்ட்டு சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு கால நிர்ணயம் வச்சுங்கன்னு சொல்லுது. ஆனால் கோர்ட்டு மட்டும் சில கேஸை தலைமுறை ஆள் செத்த பிற்பாடு நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காக காலக்கடி யார் விதிப்பாங்க தெரியல. அதுக்கு இன்னொரு கோர்ட் வரணும் போல இருக்கு. புரியணும் இல்லை நீதிபதிகளுக்கு. அவங்க மட்டும் கேஸ் எடுத்துக்கிட்டே போவாங்க. இங்கே கோர்ட்டில் கீழ் கோர்ட்டில் விசாரணைனா மேல் கோர்ட்டில் தடை கொடுக்குறாங்க. ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. எதுக்காக கொடுத்தான்னு தெரியுது, அங்கே போனால் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒன்றும் புரியறதில்லை. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியாமல் இல்லை. சரி, அவ்வளோதான். ஜனங்களும் சரி சரி எல்லாத்துக்கும் கால நிர்ணயம் வேணும் இல்லையா? அவங்களுக்கும் கால நிர்ணயம் இருக்கணும் இல்லையா? வந்தால் ஒரு காலத்தை விசாரிச்சு சரியே தவிர ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்காத இழுத்துக்கிட்டே இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தா அப்படி எவ்வளோ இருக்குது? அதை யார் நிர்ணயம் பண்ணுறது? எல்லாம் கோர்ட்டு விவகாரமாக இருந்தால் கூட இங்கே காலத்துக்காக சொன்னோம் நீ உண்டு. ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனே சரண் புகு. நம்ம எதுக்கு சொன்னால், அதாவது ஆண்டான் அடிமையனு இரு தன்மையிலும் என் வழக்கு தீராது விடுவதிலே நடுவான கடவுளே சொல்றார். நீ நடுவானவன், நடுநின்று அனைத்து ஜீவர்களுக்கும் அவரவருடைய கர்ம பலனை முறையாக கொடுத்து கொண்டிருப்போம். ஆகவே அவருக்கு பேர் என்ன? நியந்தா, இல்லை கர்ம பல தாத்தா. ஆமாம், கர்மம் இருக்கே அது ஜடம்தான், அது தானே பலனை கொடுக்காது. அந்த பலனை கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டும். அதுதான் இறைவனுடைய தன்மை. இந்த கர்மகாண்டிகள்லாம் கர்மாவே ஜடம் சொல்லுவார். அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மகாண்டில் கர்மாவே பலனை தரோம், அது கொடுக்க இன்னொருத்தர் தேவையில்லைன்னு சொல்லி இந்த நிரீஸ்வரவாதிகள் இதெல்லாம் சாஸ்திரத்துக்குள்ளே போனால் விசாரம் பண்ணுவோம் வரக்கூடிய சில தகவல்கள். அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு மாடு இருக்குது, வண்டி இருக்குது. எஜமா ஒரு ஊருக்கு போகணும். அதுக்காக இந்த மாடு நம்ம எஜமா இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி அதுவே வண்டியில் தன் கழுத்தை கொடுத்து அந்த நுகத்தடியில் போக ஆரம்பிச்சிடுமா? போகாது. அதுபோல் இந்த பலனை இவரவர்களுக்கு கொடுப்பார். ஒரு நியத்தி இருக்கணும். அதுக்கு பேர் தான், அந்த தத்துவத்துக்கு பேர் தான் நியத்தி அல்லது நியந்தா அல்லது கர்ம பல தாத்தா அப்படி சொல்லுவோம். சத்தரிசத்தில் வரும். அதெல்லாம் முதல் பாட்டில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆக இறைவனை அன்பால் உண்ணி உள்ளம் உருகினருக்கு முக்திகதி உண்டாகும். ஆகவே என் ஐயா, தீ உண்டு இருந்த மெழுகளவோ கதி சேர்வதற்கு. தீயின் அருகில் இருக்கக்கூடிய மெழுகு இருக்கு, அது என்ன பண்ணும்? தானே உருகிவிடும். அதுபோல உருகி தவிக்கின்றது என்னுடைய உள்ளம் சொல்கிறார். நான் அப்படி தவிக்கின்றேன்னு சொல்கிறேன். ஐயனே, உன்னை வாழ்த்த எனக்கு வாய் இருக்கிறது. மோனமாய் நிட்டை கூடும் பொழுது அருள் செய்ய அன்னை இருக்கிறாள்.
குழந்தையாய் நினைத்து என்னை காப்பாற்ற இக்காலமும் பேரின்பமாய் விளங்க நீ இருக்கிறாய். உன்னை தஞ்சமடைய நான் தயாராக இருக்கின்றேன். ஆமாம், இடையில் என் மனமோ முக்தி அடைய வேண்டும் என்ற முனைப்புடன் அனல் பட்ட மெழுகு போல் உருகி தவிக்கிறது. அடுத்து 22வது பாடல். கல்லால் எறிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நல் பச்சிலை தூவியும் தொண்டர் இனமெல்லாம் பிழைத்தனர். அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன், கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கண் குருமணியே. கல்லால் எறிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நல் பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர். அன்பற்ற நான் இனி ஏது செய்கேன், கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கண் குருமணியே. கொல்லா விரதம் பூண்ட மெய்யடியார்களுக்கு காட்சி கொடுக்கும் 3 கண்ணுடைய குருமணியே. தொண்டரினமெல்லாம் இப்படி பிழைத்தனர், நான் என்ன தொண்டை செய்து உன்னை நான் வந்து அடைவேன் சொல்லி ஒரு கேள்விக்குரிய கேள்வி கேட்கின்றார். யார் யார் எப்படி பண்ணாங்க? கல்லால் எறிந்தோம், கல்லால் அடித்து வழிபட்டது யாரு? சாக்கிய நாயனார். அவர் விரும்பி வேண்டுமென்றே கல்லால் அடிக்கலை. சாக்கிய நாயனார் சாக்கிய சமயத்தில் இருந்தார். அதன் பிறகு அவருக்கு இந்த சமயத்து சிவன்பால் ஒரு அன்பு ஏற்பட்டு தத்துவ ரீதியாக உணர்ந்து இந்த சமயத்துக்கு வரார். செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் என கொண்டே உய்வகையால் பொருள் சிவமாம் என்று உணர்வாலே உணர்ந்தறிந்தார் சொல்றார். அழகா செய்கிறார் சொல்றார். செய்பவன் செய்த வினை அதன் பலன் அதை கொடுப்பவன். இந்த 4 தத்துவங்களை முறையாக ஒழுங்காக சொல்லுவது சைவ இயல்புக்கே உள்ளது. எதற்காக இந்த தெய்வம் சிவம் என்று உய்வகையால் உணர்வாலே உணர்ந்தறிந்தார். அவர் எப்படி சாக்கிய சமயத்தில் இங்கே வந்தார்ன்றது சொல்றார். அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்றார்? அவர் கடைசியாக அந்த தான் எடுத்துக்கொண்ட அந்த புற தோற்றங்களை நீக்கி கொள்ளவில்லை. ஆனால் சமய கருத்தில் மட்டும் மாறுபாடு வந்து மனதளவில் மாறினார். கடன் புரிவார் அது கண்டு கல்லெறிவார் தோராடை படம் புனை வேடம் தவிரார் பசுபதியார் தஞ்சையில் அடங்கலம் என்பார் ஆதலினால் மாதவர் தான். சேக்கிழார் பாடல், சாக்கியனான வரலாறு. வேடத்தை துறக்கலை. ஆமாம், இப்போ சிவனையே மனதில் நினைந்து கொண்டிருந்தாராம். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியர் ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாது தூய சிவம் தன்னை மிகும் பேரன்பால் மறவாமை தலை நிற்பார். இதுவும் சேக்கிழார் தான் சொல்றார், சாக்கிய நாயனார் வரலாறு. அன்றாடம் அவர் ஒரு சாதாரண தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார். பகலில் சாப்பிட போகிறதுக்கு முன்னே அல்லது தான் தொழில் எது பண்ணுறாரோ அதுக்கு முன்னே சென்று அந்த சிவனுக்கு புஷ்பங்களை பறித்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் புறப்படுவார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்தார், ஏதோ அருகில் இருந்தது ஏதோ எடுத்து போட்டுட்டு போயிட்டார். மறுநாள் வந்து பார்க்குறாரு, அங்கேருந்து சிவனுக்கு கல்லில் மேலே போட்டிருக்காங்க. என்ன பார்க்குறார், யார் பண்ண வேலையாக இருக்கும்? அப்புறம் உணர்றாராம், நான் தான் அப்படி பண்ணியிருப்பேன். அன்று போய் பிற்றையினால் அந்நியதி அணையுங்கால் கொன்றை முடியாமல் தான் கல்லெறிந்த குறிப்பதனை நின்றுணர்வார். எனக்கு அப்படி நிகழ்ந்தது அவர் செயல் என்றதுவே தொண்டாக என்றும் அது செய்ய நினைந்தார். நானா செய்யல, அது ஏதோ வந்திருக்கு, நடந்திருக்கு, இனி இதுதான் இறைவனுடைய விருப்பம் போலும் என்று அதையே தொண்டாக செய்ய நினைந்தாராம். கொன்றை முடியாமல் தான் கல்லெறிந்த குறிப்பன் நின்றுணர்வார். எனக்கு அது நிகழ்ந்தது அவர் அருளே என்றதுவே தொண்டாக என்றும் அது செய்ய நினைந்தார். அழகா சொல்றார். அப்புறம் பின்னால் என்ன ஆயிடுச்சு, அதுவும் ஒரு நாள் என்ன பண்ண முடியல, செய்யல. நேராக போய் உட்காந்துடுறார், சாப்பிட போறார். அந்த நேரம் ஐயோ இதை கூட நம்ம செய்ய முடியல சொல்லிட்டு என்ன பண்றாராம், ஓடி வரார். ஓடி வந்து இறைவன் மீது அவர் அந்த புஷ்பத்தை அந்த கல்லெறிகிற செய்யாத வந்துட்டுமே சொல்லிட்டு வரும்பொழுது என்ன பண்றாரு, இறைவன் துணைவியடும் தோன்றினா. ரொம்ப அழகா சொல்றார் அந்த பாட்டு. மறந்துடுறார், மறந்துட்டு ஓடி வந்து அந்த செயலை செய்யும்பொழுது ரொம்ப அழகான பாடல். ஆமாம்,
ஓடி வராரா. ஓடி வரும் வேட்கையடும் கண்டரலும் கண்ணுதலார் கருணை மொழி திருநோக்கால் தொண்டரது நெடு விசும்பில் துணைவி எடும் தோன்றினா. கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூடு வகையறிய உண்டிவினை ஒழித்தஞ்சு ஓடி வரும் வேட்கையடும் கண்டரலும் கண்ணுதலால் கருணை மொழி திருநோக்கால் தொண்டரது நெடு விசும்பில் துணைவியடும் தோன்றினா. அதை கொண்டதொரு அந்த வார்த்தை ஞாபகம் வரல. சில பாட்டில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஓடி வராரு. அந்த வேகம் வேட்கை பாட்டில் அந்த வரிகள்லேயே அப்படி வருது. அது அப்போ என்ன பண்ணுறான், அம்மா அப்பாவா நின்று அவருக்கு அருள் புரிந்தார்கள் சொல்லி அந்த அவருடைய புராணத்தை நிறைவு செய்கின்றார் சேக்கிழார். அப்படி கல்லால் எறிந்தும், அவர் கல்லால் எறிந்து வழிபட்டார். நான் கல்லால் அடிக்கட்டுமான்னு சொன்னான். எனக்கு அது போல மனநிலை இருந்ததுன்னா கல்லால் அடிக்கலாம், இல்லைன்னா நமக்கு அந்த கல் திரும்பி வந்துடும். கல்லால் எறிந்தும் கை வில்லால் அடித்த, இது யார் பண்ண வேலைன்னா அர்ஜுனன் பண்ண வேலை. இன்னைக்கு காசியில் இருக்க சிவனுக்கு அந்த இதில் மண்டையை பிளந்துடுறான். ஆமாம், அது வரும். அது ஒரு கதையெல்லாம் இங்கே சொல்கிறார். அழகாக புராண கதையெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்கிறார். கை வில்லால் அடித்தோம், கனிமதுரை சொல்லால் துதித்தோம். எவ்வளோ ஞானியர்கள் எல்லாம் நல்ல வார்த்தைகள் எல்லாம் பன்மாலை திரளிருக்க தமையுணர்ந்தோர் பாமாலையா நினைக்க பட்சம் என்று சொல் மாலையா எடுத்து சொன்னார் நல்லோர். எனக்கு ஒன்றுமே தெரியல, அறியாத நானும் சொன்னேன்னு சொல்லி சொல்கிறார் தாய்மகன். சொல் மாலை மாலையாக கண்ணீர் சோர தொண்டனை நான் துதித்து நிற்பேன், என் மாலை அறிந்திங்கு வாவா என்றே என்னை கலப்பாய் திருக்கருணை எம்பிரானே. பன்மாலையில் முதல் பாடல் இது. கனிமதுரை சொல்லால் துதித்தனர் உன்னை எல்லாம். அப்புறம் பச்சிலை தூவியம். நிறைய ரிஷி முனிவர்கள் வியாக்கிய பாத்திரம் ரிஷிவர்கள்லாம் நிறைய பச்சிலை இல்லையா, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. பச்சிலைன்னு தான் சொன்னார். இங்கே ஒரு செடி இலை இதுதான் சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டு இருப்பாங்க, கடைகள் தான் பண்ண மாட்டாங்க. பொதுவாக சொல்லிட்டார் ஒரு பச்சிலைன்னு சொல்லிட்டார். அதுக்காக காஞ்சி போயிருந்தால் போடக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை, பச்சிலைன்னு சொல்லிட்டு எது ஒன்றா போடும். தூவியம் தொண்டரினமெல்லாம் பிழைத்தன். இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது என்றால் மனதில் வந்த பக்தியுடைய விளைவால் அந்த அன்பினுடைய அதீதத்தில் செய்த செயல்கள். இதெல்லாம் அன்பா நீங்கள் ஒரு இலையை போட்டால் கூட சரி, இலையை போடுறவங்கள பாவனை பண்ணாடு, அதுதான் உயர்ந்த ஒரு பூஜை. குருமகராஜ் சொல்றது போல அன்பினால் கண்ணில் ஒரு துளி தண்ணீர் வந்தால் கூட அது இறைவனுடைய திருவடிகள் போல் சேரும். அப்படி வந்ததுன்னா அன்பால் கரைந்துருகி அண்ணா அரசு என கூவி பின்புற்றம் சே என விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்பக் கடல் விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த சுடர் கொழுந்து. இது தாய்மலர் பாடல். அன்பால் கரைந்து உருகி, அந்த உருகிய மனதில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் செய்கின்ற செயல்கள். குருமகராஜ் கூட அங்கே பவதாரணி எதுவில் செய்த பூஜைகளில் மற்றவங்களாம் குறை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவர் மட்டும் என்ன சொன்னார், அவர் பக்தியுடைய மிகுதியால் செய்கின்றார், யாரும் சொல்லாதுங்க, அவர் செய்கிறது தான் பூஜைன்னு சொல்லிட்டாங்க. அது போல் யார் பண்ண முடியும், பண்ணியிருக்க முடியும்? அது பக்தியுடைய மிகுதியால் அது முறையாக செய்வதற்கும் நம்முடைய தர்மத்தில் சமயத்தில் வழி இருக்குது. அப்படி இல்லாமல் பக்தியில் செய்கின்ற அந்த பக்தர்களை இந்த சமுதாயம் சமயம் ஏற்றுக்கொண்டுள்ளது. கண்ணப்பன் செய்தது என்ன? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டுன்னு சொல்கிறாரு. என்னப்பன்? அதனால தான் இப்போ கண்ணுடா அப்பா, அதுதான் கண்ணப்பன். அவர் பேர் திண்ணப்பன். ஆமாம், அந்த குடுமியா மலையிலே அங்கே இருக்கக்கூடிய சிவகோச்சரியார் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா, பொன்முகல் யார் ஒன்று, அந்த நதிக்கு பேர் சொல்லியிருக்கு. கீழே இருக்க காளகஸ்தி கோயிலில் கீழே இருக்கிறது இல்லை, மேலே இருக்குது, மேலே போகணும். அவர் அந்த சம்பவம் நடந்தது. ஆமாம், யாருக்கு வர அந்த கண்ணில் ரத்தம் வருதுன்னா தான் கண்ணை எடுத்து வச்ச அந்த இது வருமா? நாளாறில் கண்ணிடைந்து அப்பா வல்லனிலே நீ ஆளாவது எங்கனே காலத்தி அப்பா இருக்கேன்னு சொல்கிறாரு. நாளாறில் நாளாறு 10 நாளில் கண் எடுத்து கொடுத்துட்டாராம். வாழாள் மகவறிந்து ஊட்ட வல்ல நெல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நெல்லேன் நாளாறில் கண்ணிடைந்து அப்பா வல்லனின் அல்லேன் இனி ஆளாவது எங்கனே காலத்து அப்பா இருக்கு. இளமை துறக்க வல்ல நெல்லேன், எம்மை தீண்டாதேயே திருநீல கண்டம்னா வாழ்க்கையை இளமையை கழிச்சிட்டாங்க அவங்க. வாழாள் மகவர் திருச்சொண்ட நாயினார் குழந்தை கறி கேட்டார், சமைச்சு கொடுத்தார். யார் பண்ணுவாங்க? அம்மா பிடிக்க அப்பா கட் பண்ணுறாருன்னு யாரும் நினச்சி பார்க்க முடியுமா அந்த செயலெல்லாம்? வாழால் மகவறிந்து ஊட்ட வல்ல நெல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நெல்லேன் நாளாறில் கண்ணிடைந்து அப்பா வல்ல நெல்லேன் இனி ஆளாவது எங்கனே கேட்குற காலத்தி அப்பா இருக்கு. இப்படிலாம் பக்தர்கள் இருந்த நிலையை மகாத்மாக்களும் நினச்சி பார்க்குறாங்க. அப்படிலாம் நான் இல்லையே, எனக்கு எப்படி நீ அருள் செய்வாய் சொல்கிறார். எனக்கு எப்படி நீ அருள் செய்வாய் அப்படி தாய்மகனும் கேட்குறார். அங்கே கல்லால் எறிந்து கை வில்லால் அடித்து கனிமறு சொல்லால் துதித்த தொண்டரினமெல்லாம் பிழைத்தனர்
அன்பற்ற நான் இனி ஏது செய்கிறேன். அன்பே இல்லையப்பா, அன்பு இருப்பது போல நடிக்கின்றேன்னு சொல்றார். இது ஒரு நாடகம் சொல்லி சொல்றார். நடித்தேன் என்ன நாடகம் நடித்தேன் என்ன புண்மையே என்கின்றார். இனி நான் ஏது செய்கிறேன் கொல்லாவிரதேர் நேர் நின்ற முக்கண் குருமணியே. இந்த இடத்துல கொல்லாமையை பற்றி ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்வார். கொல்லாமை எத்தனை குணக்கேட்டு நீக்கும் அக்குணம் ஒன்றும் இன்றில்லேன் பால் சொல்றார். கொல்லா விரதையரே நல்லார் மற்றல்லாதோர் யாரோ அறியேன் பராபரமே சொல்றார். கொல்லா விரதம் கோவலையமெல்லாம் அவங்க எல்லாருக்கும் சொல்லுதேன் நிச்சய பராபரமே சொல்றார். நிறைய இடத்துல கொல்லாமை பற்றி நிறைய சொல்றாரு. அவர் கொல்லாமை சொன்னா உயிர் பலி தவிர்த்தல் அதை தான் சொல்றாங்க. வள்ளல் பெருமா அது பெருசா சொன்னார். அதை ஆமா இல்லையா, ஜீவகாருண்யவா என்ற வார்த்தையில சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி சொன்னார். ஒரு மகாத்மாக்கள் ஒரு விஷயத்தை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வாழ்ந்துருக்கிறாங்க. தாய்மலரும் சொல்கிறார். இந்த இடத்துல கொல்லா விரதியர் அப்படின்னா என்னன்னா, எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவன் என் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரம். இப்போ எல்லா உயிரும் என் உயிர் தான், எல்லாத்தையும் நான் இருக்கும்பொழுது என்னையும் நான் வெட்டிக்குவேனா பண்ண முடியுமா? அந்த வழி எனக்கானது தானே. அப்படி நினைச்ச அந்த கொல்லா விரதியர். நம்முடைய தர்மத்தில் கொல்லாமை என்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடா வெட்டலாம் என்ன சொல்லுங்க சாமின்னா, சின்ன கும்பிடுக்கு 108 கடாவாம், பெரிய கும்பிடுக்கு 608 கடாவாம். ஆடி அமாவாசை நேரத்தில் அதுக்கு அடுத்த நாளில் என்னவோ நம்ம இங்கே ஒரு மலை இருக்கு சதுரகிரி, அதுக்கு கடா வெட்டு நிறைய நடக்கும்ன்றாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் தெரியல. பெரிய என்ன பண்ணியிருப்பா, அப்போ எடுத்த கால சூழ்நிலை படையெடுப்பு அதில் என்னென்ன நடந்திருக்கும். அந்த நேரத்தில் இவனை விட்டு அங்கே சாப்பிட்டு அங்கே ஓடி போட, இங்கேயே சாப்பிட்டு இங்கே இருறாப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பகவானன் சொல்றார் எல்லாத்தையும் நிறைய வழியாக சொல்லிட்டோம். இது முடியல கடைசியில் பாரு ஒன்னே முடியலன்னா நீ என்ன செய்துக்க என் பேரை சொல்லி செய்துக்கன்னு சொல்லிட்டார். கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டுனார். அந்த அவன் என்ன பண்ண நாள் ஆக ஆக அந்த புண்ணியமானது அவன் அந்த வழியிலேருந்து திசை திருப்போம். அதுக்காக அது உள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதனால அப்படின்னு சொல்லிட்டார். கீதையில நம்ம பார்த்து இருக்கின்றோம். வேணான்னா சாப்பிடாது இருக்க போறதில்லை, என் பேரை சொல்லிடுனாரு. அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த நாடக நடிகர் இருக்கார், பேர் என்ன, கிரீஷ் சந்திர கோஷ். ஆமாம், அவர் கொஞ்சம் எல்லாம் அந்தந்த துறைக்கு ஒரு சில பழக்கங்கள்லாம் இருக்கும். அவர் நல்லா அப்போ டாஸ்மாக்லாம் இல்லை, அப்போ வேற ஒன்று இருந்திருக்கும், சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ குரு மகாராஜ் எடுத்து எல்லாம் போகிறது தான் பார்த்து ரொம்ப மனசு, இவங்களாம் இப்படிப்பட்டவங்களாம் வர்றாங்களே, நான் இப்படி கெட்ட பழக்கம் இருக்குன்னா மனசில் ஒரு குற்ற உணர்வு இருந்ததான். அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறார், நான் இதுலேருந்து விடுபடணுமே என்ன பண்ணுறது. ஆனால் அவர் இடத்துல ஒரு நல்ல பழக்கம் இருந்து வாக்கு கொடுத்துட்டாருன்னா காப்பாற்றுவார்ன்றது மட்டும் குரு மகாராஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். அடிக்கடி கேட்ட உடனே பார்த்தார். ஒரு நாள் சொன்னார், சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, நான் சொல்கிறபடி செய்கிறியா, செய்வேன் சுவாமி, நீ என்னெல்லாம் சரி அதெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுறா போல எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யின்னு சொல்லிட்டாராம். இது என்ன பெருசு, அவன் எல்லாம் செய்கிற கால் எந்திரிச்சிலேருந்து எல்லாம் செய்கிறதெல்லாம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணார். கடைசியாக என்னென்னா அதை அர்ப்பணம் பண்ணும்பொழுது ஐயோ அவர் எவ்வளோ பெரிய எப்படிப்பட்டவர், இதை போய் அவருக்கு அர்ப்பணம் பண்ண நல்லாவா இருக்கும், இந்த கிழமை நம்மளை நல்லா மடக்கிடுச்சுன்னு நினச்சார். இந்த பெருசு நம்மளை ஒரு வழி பண்ணிடுச்சு. அந்த நல்ல குணம் என்ன ஆயிடுச்சா, அவருக்கு அந்த தீய பழக்கத்திலிருந்து நீங்கி பெரிய மகாத்மா. நீங்கள் நம்ம பேசுகிறோமே, அது ஒரு நல்ல குணத்தை வச்சு பெரியவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை நன்கு திசை திருப்பி விடுகின்றார் நல்ல விஷயத்தில். இந்த கொல்லா விரதம் சொல்லி சொல்கிறது கொல்லாமை. ஆமாம், அதை விரதமாக ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கெல்லாம் நீ குருவாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் அப்படி சொல்லி சொல்கிறார். கொல்லா விரதம் பூண்ட மெய்யடியார்களுக்கு காட்சி கொடுக்கும் 3 கண்ணுடை குருமணியே, கல்லால் அடித்து சாக்கியனும் வில்லால் அடித்து அருச்சுனனும் இனிமையான சொற்கள் துதிப்பாடல்கள் பாடி நால்வர் பெருமக்களும் நல்ல பச்சிலை முதலியனை கொண்டு வழிபட்டு அடியார்கள் பலரும் என இவ்வாறு ஒரு பெரிய தொண்டர் கூட்டமே பழைத்து கொண்டது. அன்பில்லாதவனாகிய நான் இவற்றுள் எதனை செய்து உய்யப் போகின்றேன், எங்கனே உய்ய யான் எனது என்பதற்று அங்கனே உந்தன் அருள்மயம் ஆகிலேன். தாய்மன்னர் கேட்கிறார், எங்கனே உய்ய, எங்கனே இந்த ஊர் பாஷை, எங்கன அங்கன, அது எங்கனே உய்யன்னு சொல்லி கேட்கிறார். எங்கிட்டு இங்கிட்டு அம்புட்டு ஒரு ஊருக்கு ஒரு பாஷை இருக்கு இல்லையா, அது போல எங்கனே உய்ய யான் எனது என்பதற்று அங்கனே உந்தன் அருள்மயம் ஆகிலேன். ரொம்ப அழகா சொல்றார். என்ன மாதிரியெல்லாம் எப்படியெல்லாம் பாடி துதித்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் உரிமையோடு திட்டியும் கேலி செய்தும் உயர்த்தி பாடியும் நெஞ்சுருகியும் எம் அமலமே ஆதியே ஜோதியே எங்கு நிறை கடவுளை அரசை எனக் கூவினான், வாடாது வாடும் என் முகவாட்டமும் கண்டு வாடா எனக்கருணனி வைத்திடா வண்ணமே சங்கேதமாய் இந்த வன்மையை வளர்ப்பித்ததார், தேடாது தேடுவோர் தேட்டற்று தேட்டமே தேடறிய செத்தாகியன்
சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தம். அப்படிலாம் மனசுக்குள்ள இருந்து வர அந்த இறைவன் மீது வந்த எண்ணத்துல அந்த வார்த்தைகள்லாம் அப்படி வருது. ஆதியே ஜோதியே எங்கு நிறை கடவுளே அரசே எனக்குவினா. அப்படி என்னை விட்டு விட நினைவையில் தட்டழிவதல்லாது வேறு கதி ஏது புகழா. மெய்யனே உயிருக்கு உயிரான துணைவனே இணை ஒன்றில்லாத துரியனே துரியவும் காண அதீதனே என் ஐயனே அப்பனே அப்படிலாம் சொல்ற. ஐயா அப்பா அரசே என்றெல்லாம் கூவி அழைப்பது அது ஒரு மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான வெளிப்பாடான வார்த்தைகள். அதெல்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி சொல்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.